இந்த அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, இந்த அப்பா சொத்து சேர்த்து வைக்கலன்னு சொல்றானுங்க பாத்தியா, அவனுங்கள மாதிரி ஒரு மோசமான ஆளுங்க யாருமே இருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஏதோ ஒரு படிப்பு படிச்சிட்டியா, 15 வயசு ஆயிடுச்சுல, நீ வேலைக்கு போ, நீ பார்ட் டைமா சம்பாரி. இன்னும் அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, அப்பா காசு இல்ல, அப்பா காசு இல்லன்னு எத்தனை நாளைக்கு சொல்ல போறீங்க? நீ வேலைக்கு போ, ஜாப்ஸ் கொட்டி கிடக்குது, ஏதாவது ஒரு வேலையை செய்ய, நீ வேலைக்கு செஞ்சு நீ உன் காசுல பைக் வாங்க, நீ உன் காசுல உனக்கு ஆசைப்பட்ட ஐபோனை வாங்க. அதை விட்டு பேரண்ட்ஸை போயிட்டு உட்காந்து திட்டிட்டு இருக்கிறது, அவங்க கிட்ட பிரச்சனை பண்றது அர்த்தம் கிடையாது. என் காலேஜ் படிக்கும் போது நான் ஒரு பயங்கரமான காலேஜ்ல படிக்கிறேன், எல்லாருமே பயங்கர பணக்காரனா இருக்காங்க, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் ஒன்னும் புலம்பல, எங்க அப்பா தரலன்னு புலம்பல. நான் போய் வேலைக்கு போய் பார்ட் டைமா சம்பாரிச்சு வச்சதுலதான் நான் என்னோட ஸ்கூட்டரை வாங்கினேன். நான் காசு சேர்த்து வச்சு பார்ட் டைமா சம்பாரிச்சது வச்சுதான் நான் போன் வாங்கினேன். அதுல இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்திலேயே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் அங்க லேண்ட் வாங்கிட்டாரு, இங்க லேண்ட் வாங்கிட்டாரு, அவர்லாம் நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா எங்க அப்பா ஒண்ணுமே வாங்கல. உங்க அப்பா ஒண்ணும் வாங்கல, நீ வாங்கு. நான் உன்ன ஒண்ணு குடும்பத்தை பாத்துக்க சொல்ல, உன்னை பாத்துக்கோ முதல்ல. நீ முதல்ல சம்பாரிச்சு உன் காசுல நீ ஆசைப்படுற பைக்கையோ, உன் காசுல நீ ஆசைப்படுற போனே நீ முதல்ல வாங்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எனக்கு எதுவும் கொடுத்து வைக்கல, எனக்கு யாரும் கொடுக்கல, பிசினஸ் ஆரம்பிக்கல, எங்க அப்பாட்ட காசு இல்ல அப்படின்னு அவங்க மேலேயே பழிய போட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையில உழைக்கிறவன், அவன் இறங்கி அவன் சம்பாரிச்சு அவன் காசுல பிசினஸ் ஆரம்பி, அவன் காசை வச்சு அவன் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பான். நீ இப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும். எங்க அப்பா ஒண்ணு கொடுக்கல. உனக்கு கல்யாணம் ஆகி உன் பையன் வந்து உன்னை அதே கேள்வி கேட்பான், ஏன்டா அப்பா நீ எனக்கு எதுவுமே செய்யலன்னு. அப்பதான் உனக்கு அது குத்தும். அது வரைக்கும் உனக்கு குத்தவே குத்தாது.